வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு. வழக்கு அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் இதெல்லாம் நம்ம இன்னும் பின்பற்றி வரோம் இல்லையா, அதெல்லாம் தான் வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த காலத்தில் ஒரு பொருளுக்கு இந்த பெயர் தான் அப்படின்னு அவங்க பயன்படுத்திய சொற்களை தான் நம்ம இன்னமும் பயன்படுத்திட்டு வரோம். அதெல்லாம் தான் வழக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வரையறை பார்த்தீங்க அப்படின்னா, நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அந்த சொற்களை அவ்வாறே நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை தான் வழக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைகளை பிரிக்கலாம். ஒன்று இயல்பு வழக்கு அப்படின்னும், ரெண்டாவது தகுதி வழக்கு அப்படின்னு 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. இதில் முதலாவது சொல்லியிருக்க இயல்பு வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளுக்கு இதுதான் பெயர் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா, இயல்பான ஒரு சொல், அந்த சொல்ல கூடலும் இல்லாமல் குறைச்சலும் இல்லாமல் நம்ம அப்படியே அதுக்கான உரிய சொல்ல இயல்பாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவதுதான் இயல்பு வழக்கு. அதுக்கான பொருளை அதுக்கான சொல்லை நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் இயல்பு வழக்கு. இந்த இயல்பு வழக்கை பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இலக்கணம் உடையது, ரெண்டாவது இலக்கண போலி, மூணாவது மருவு அப்படின்னு 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. இந்த இலக்கணம் உடையது அப்படின்னா இலக்கண நெறி, ஒரு பொருளுக்கும் ஒரு இலக்கணமான நம்ம ஒரு பெயர் வச்சிருப்போம். அந்த இலக்கணமான பெயர் அப்படியே நம்ம பின்பற்றோம் இல்லையா, அதே வார்த்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த இந்த பொருளுக்கு வந்து இப்போ மரம் அப்படிங்கிறது நிலம் இப்படின்னு நம்ம ஒரு பெயர்கள் நம்ம வைத்திருக்கோம். அந்த பெயரை அப்படியே நம்ம பயன்படுத்தி இலக்கண நெறி மாறாமல் அதோட பெயரை நம்ம சொல்லி அழைக்கிறோம் இல்லையா, அதுதான் இலக்கணம் உடையதுன்னு சொல்கிறாங்க. அதை வரையறை பார்த்திங்கன்னா, இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல். அதுக்கு எடுத்துக்காட்டு நிலம், மரம், வான், எழுது இப்படி இலக்கணமான சொற்களை அப்படியே நம்ம பயன்படுத்துறது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண போலி. இலக்கண போலினா போலியான ஒன்றுங்கிறது நல்லாவே தெரியுது. இலக்கணம் மாதிரியே இருக்கும், ஆனால் இலக்கணம் கிடையாது. ஒரு சொல், நம்ம ஒரு வார்த்தையை ஒரு பொருளுக்கு நம்ம ஏதோ சொல்கிறோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நம்ம இப்போது நம்ம காலப்போக்கில் வந்து சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படும், ஆனால் அது இலக்கணம் மாதிரி இருக்கும். இலக்கணம் இல்லாத பொருள் மாதிரியே தெரியாது, இலக்கண பெயர் இல்லாத மாதிரியே இருக்காது. அதுதான் இப்போது இலக்கண முறைப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது இலக்கண முறை போலவே நம்ம ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சொற்களாக அமைந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இலக்கணம் கிடையாது, ஆனால் அது இலக்கணம்னு சொல்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது புறநகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போலி, இலக்கணம் போலி, ஆனால் அதான உரிய இலக்கணம் என்ன பார்த்தீங்கன்னா நகர்ப்புறம். இப்போது கால்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இலக்கண போலி, ஆனால் உண்மையான இலக்கணம் என்ன வாய்க்கால் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம உடம்புல இருக்க அந்த உடம்புல தசை, நம்ம அதை சதைன்னு யாருமே இப்போ சொல்கிறது கிடையாது. தசை எப்படி இருக்குது, தசை உங்களுக்கு ஏதாவது தசையில் ஏதாவது தெரியுதா அப்படின்னு நம்ம தசை அப்படிங்கிற வார்த்தையை தான் நிறைய பயன்படுத்துறது, வந்து சதைங்கிற பயன்படுத்துறது இல்லை. அப்போ பாருங்கள், தசைக்கும் சதைக்கும் வித்தியாசம் நிறைய கிடையாது, ஆனால் தசை அப்படிங்கிறது இலக்கண போலி, சதை அப்படிங்கிறது தான் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாயிலே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாயில் அப்படிங்கிறது இப்போ நம்ம வாசல் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வாசலுங்கிறது இலக்கணம் கிடையாது, ஆனால் அது பார்க்க எப்படி இருக்கும், அது இலக்கணமான ஒரு பெயராக தான் தோணுது, ஆனால் அது உண்மையான பெயர் என்ன, இல்வாய்ங்கிறது தான் இலக்கணம். இந்த மாதிரி இலக்கண சொற்கள் கிடையாது, ஆனால் இலக்கணம் மாதிரியே நம்ம ஏற்றுக்கொள்ள கூடிய வார்த்தைகளாக அமைந்திருக்கலாம், அதுதான் இலக்கணம் போலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மருவு. மருவு அப்படின்னா இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து நம்மளுக்கு ஒரு வார்த்தை, அதாவது அடைமொழி வைத்து கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சை அப்படிங்கிற, தஞ்சாவூர் அப்படிங்கிறது தான் பெயர், ஆனால் அது எப்படி நம்மளுக்கு வருது தஞ்சை அப்படிங்கிறது. அடுத்து திருநெல்வேலி, திருநெல்வேலியை அடுத்து அதுக்காக இன்னொரு பெயர் என்ன சொல்கிறாங்க நெல்லை. இப்போ கும்பகோணத்தை என்ன சொல்கிறாங்க குடந்தை. இந்த மாதிரி அடைமொழி வைத்து, அதாவது இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொற்களை தான் மருவுன்னு சொல்கிறாங்க. இப்போது இயல்பு வழக்கில் 3 நம்ம பார்த்தோம், இலக்கணம் உடையது, இலக்கண போலி, இந்த இதோட மருவு அப்படின்னு 3 வகைகளாக நம்ம பார்த்தோம். இப்போது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் தகுதி வழக்கு. அதாவது இயல்பான வழக்குனா அதுக்கு உரிய சொல்லணும், அதுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், அதுக்காக வேற ஒரு சொல்ல நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் தகுதி வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தகுதி இல்லாத வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா, அதனால தகுதியான வார்த்தைகளை, அதாவது தகுதியற்ற சொல்லுக்கு பதிலாக வேறொரு தகுதியான சொல்லை நம்ம சொல்லணும்னு நினைப்போம், அதுதான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காரணத்துக்காக பிறரிடம்
சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு ஒரு சொல்லா குறிப்பிடுறதா தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம அந்த வார்த்தையை சொன்னா தவறு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால அதுக்கான தகுதியான ஒரு வார்த்தையை சொல்றது, இதுதான் தகுதி வழக்குன்னு சொல்றாங்க. இந்த தகுதி வழக்கு அப்படின்னா கூட 3 வகைகளில் பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா இடக்கரடக்கல் அப்படின்னும் மங்களம் குழு உக்கிரின்னு 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. இந்த முதலாவதாக இருக்கிற இடக்கரடக்கல் அப்படிங்கிறது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிற நாகரிகமான வார்த்தைகள். இதுக்கு வந்து அடிப்படை அமைந்ததுன்னா நாகரிகமாக நம்ம ஒரு இடத்துல எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணுங்கிறத இதில் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கும். இப்போ பிறரிடம் வெளிப்படையாக இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து தேவையானங்கிறத விட ஒரு தகுதியான வார்த்தை, நமக்கே ஒரு கூச்சமாக இருக்கிற வார்த்தையாக இருக்கலாம், அந்த இடத்துல நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான் இருக்கலாம். நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கணும், அந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து இடக்கடுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களுக்கு தகுதியுடைய வேறு ஒரு சொல்ல கூறுவது தான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ கால் கழுவி வந்தேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம் அப்படிங்கன்னா அதை நம்ம அப்படியே இன்னொருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறாங்க, கால் கழுவி வந்தேன். இப்போ குழந்தை வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்க, வெளியே போயிடுச்சுங்கிறதுக்கான இது வேறு, ஆனால் அதை குழந்தை வெளியே போயிடுச்சு, அதாவது பாத்ரூம் போயிட்டு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க, வெளியே போயிடுச்சு குழந்தை அப்படின்னு. தகுதியான வார்த்தை, தகுதியற்ற ஒரு சொல் அப்படி, அதாவது இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிற வார்த்தைக்கு பதிலாக தகுதியான வேறு ஒரு சொல், அதாவது டீசெண்டான வார்த்தை பேசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். அதெல்லாம் தான் இந்த இடக்கரடக்கல் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மங்களம் அப்படிங்கன்னா நிறைய வீடுகள்லையோ இல்லை நிறைய விசேஷங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், இந்த இடத்துல வந்து மங்களமான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா மங்களம் இல்லாத சொற்கள் அப்படின்னா அந்த வார்த்தைகளால் கூட நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுற காலம்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதை தான் இப்போன்னு சொல்கிறாங்க. இப்போ மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு ஒரு சொல்லாக சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செத்தார் அப்படிங்கிறது இப்போது செத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ துஞ்சினார், இப்போ நிறைய நீங்கள் நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லைனா இப்போ போஸ்டர்லாம் விட்டாங்க அப்படின்னா இயற்கை எய்தினார் தான் போடுவாங்க, அது செத்து போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இயற்கை எய்தினார்னா இறந்துட்டா, செத்தாருங்கிறது அப்படிங்கிறது மங்களமான வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விளக்கை அணை அப்படின்னா விளக்கை குளறவி. இப்போ நிறைய வீடுகளில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பூஜையில் விளக்கு வந்து நம்ம அணைக்கிறேன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அணைஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் அபசகுணமான வார்த்தைலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான வார்த்தைகள். அதனால விளக்கு வந்து குளறுவை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சுடுகாடு அப்படின்னா நன்காடு அப்படி, அந்த மாதிரி மங்களமான சொற்களை சொல்லுங்க, மங்களமற்ற சொற்களை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மங்களமான சொற்களை பயன்படுத்துவாங்க. அதுதான் மங்களம். அடுத்து பாருங்க குழு உக்குரி அப்படின்னா இப்போது நம்ம கீவேர்ட்ஸ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம சொல்கிற வார்த்தை, இப்போது நம்மள ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்குது அப்படின்னா நமக்கு யார் நம்ம சொல்கிற வார்த்தை தெரியணும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், வேறு யாருக்கும் அந்த வார்த்தை வந்து புரியக்கூடாது. கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிற மெசேஜ் வந்து புரியணும், மற்றவங்களுக்கு யாரும் புரியக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னா அதுக்கான ஒரு வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. அதுதான் குழு உக்கிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மட்டுமே தங்களுக்குள் ஒரு பொருளை குறிக்கப்படும், அதாவது நம்ம சொல்கிற வார்த்தை நம்ம யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதுதான் குழு உக்கிரின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னை பரியனல் அப்படின்னா, பொன்னை பரியனெல்லாம் பொற்கொள்ளர் வந்து பயன்படுத்துகிற வார்த்தைகள் இது. பொற்கொள்ளர் அதாவது பொன்னை பரி, அந்த பொற்கொள்ளர் பொன்னை பரி அதை எடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த குழு மட்டும், அந்த நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரியான வார்த்தை. இப்போ பாருங்கன்னா ஆடையை காரை எனலாம்னா யானை பாகர் பயன்படுத்துறது, எல்லாரும் இது பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை வச்சு பயன்படுத்துவோம் இல்லையா. அதை தான் குழு உக்குரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தகுதி வழக்குன்னு பார்த்திங்கன்னா அது 3 வகை. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இடக்கரடக்கல், மங்களம், குழு உக்குரின்னு 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடக்கரடக்கல், மங்களம், குழு உக்கிரி இந்த 3மே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு ஒரு சொல்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இடக்கரடக்கல்னால் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல்
ஒரு இடத்துல இருக்கணும்னா நம்ம அடுத்தவங்க நம்ம என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துறது. இப்போ மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களை குறிப்பிடுறது தான் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டுமே புரியும் வகையில் குறிப்பிடுறதுலாம் குழு உக்கரி. இந்த மாதிரி இந்த மூணுமே ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறொரு சொல்லை பயன்படுத்துறது தான் இந்த தகுதி வழக்கு. இந்த மூணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். பார்க்க வேணா உங்களுக்கு எளிமையாக தெரியலாம், ஆனால் இந்த மாதிரி கேள்விகளை தான் நிறைய சொல்லுவாங்க. மூணுமே நாகரீகம், மங்களம், பிறர் மட்டும் புரியுது, இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீ எக்ஸாம்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அந்த மாதிரியானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.